ஹாய்ங்க, நான் தான் உங்க விஜயா மாஹி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். நீங்க நடக்கும் போது உங்களுடைய பாதத்துல ஒரு பம்ப் மாதிரி ஆடா ஃபீல் ஆகுதா, அதுதான் கார்ன்னு சொல்லுவாங்க. இந்த கார்னை பத்தி நான் இந்த வீடியோல ஃபுல் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ஏன் வருது, எதுக்காக வருது, இது எப்படி வீட்லயே ட்ரீட் பண்ணலாம், ஆப்ரேஷன் சர்ஜரி எதுவுமே பண்ணாம எப்படி வீட்டிலேயே ட்ரீட் பண்ணலாம்னு ஒரு சூப்பரான ரெமிடியும் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்போ நீங்க ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ப்ரெஷர் ஆர் ஃப்ரிக்ஷன் அதிகமா அந்த ஏரியால கொடுக்கும் போது ஒரு ரவுண்டா இல்லைன்னா ஒரு ஆடான ஒரு பம்ப் ஃபார்ம் ஆகும். இது மோஸ்டா எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபுட்ல இருக்கிற ஹீல்ல நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய லிட்டில் ஃபிங்கருடைய கீழே மெட்டாடார்சல் எட்ல நடக்கும். இது கேர்லெஸ் கூட சொல்லலாம் இத. பட் அந்த கார்ன்ல இருக்கிற ஒரு கோர் இருக்கும், கோருன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கோர் தான் நம்மளுக்கு பெயினை இனிஷியேட் பண்ணுது. இந்த கார்ன்லயே மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கார்ன் இருக்கு. என்னென்ன கார்ன் பாத்தீங்கன்னா, ஹாட் கார்ன், சாஃப்ட் கார்ன், சீட் கார்ன். இந்த கார்ன் சொல்றேனே நானு, நீங்க சாப்பிட்ற கார்ன் நினைச்சுக்காதீங்க. பிகாஸ் இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்பவே உங்களுடைய காலை போய் செக் பண்ணுங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ரெமிடியும் சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கான ரெமிடி கிடைக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஹாட் கார்ன். ஹாட் கார்ன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹீல்ல இருக்கும். இல்லைன்னா நீங்க அதிகமா எங்க ப்ரெஷர் குடிக்கிறீங்களோ அங்கதான் ஹாட் கார்ன் ஃபார்ம் ஆகும். இப்போ செகண்ட் சாஃப்ட் கார்ன். சாஃப்ட் கார்ன் எங்க வரும் பாத்தீங்கன்னா, உங்க டோஸ்லயே வரும். உங்களோட கால்ல இருக்கிற டோ இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு குட்டியா பம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் சாஃப்ட் கார்ன். இப்போ சீட் கார்ன் எங்க வரும் பாத்தீங்கன்னா, உங்களோட சோல் ஆஃப் தி ஃபுட்ல வரும். இல்லைன்னா அப்படின்னா ஸ்மாலா இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம பாடியில ஏதாச்சும் கார்ன் கால்ல வந்துச்சுன்னா, ஹாட் கார்ன், சாஃப்ட் கார்ன், சீட் கார்ன், எந்த கார்ன் ஆச்சும் நம்ம கால்ல வந்துச்சுன்னா, நம்ம பாடியில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ப்ரெஷர் அதிகமா சோல் ஆஃப் தி ஃபுட்ல தரோம், அதனாலதான் கார்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வெயிட் மேனேஜ் எல்லாம் நீங்க பண்ணா மட்டும் தான் இந்த கார்ன் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய ப்ரிவென்ஷன் இருக்கு, நான் கடைசியில சொல்றேன். இப்போ நம்ம காசஸ் ஆஃப் கார்ன் ஃபுட்டோட காசஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காஸ் நீங்க டைட்டா ஷூ போறனால, இல்லைன்னா சப்பல்ஸ், இந்த ஸ்கூல் ஷூஸ் ரொம்ப டைட்டா போடுவாங்க, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா போடவே போடாதீங்க. செகண்ட் ஒன் பேர் ஃபுட்ல ஆடான சர்ஃபேஸ நடக்கவே நடக்காதீங்க. நீங்க வெளியில போறனாலே ஒரு ப்ராப்பர் ஃபுட் வேரோட வெளில போங்க. சும்மா இங்க பக்கத்துலதான் போயிட்டு வரேன், செப்பல் போடாம எங்கேயுமே போகாதீங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா நிக்கிற ஜாப்ஸும் இருக்கு. இந்த மாதிரி செக்யூரிட்டி, நர்சஸ், இவங்கெல்லாம் சப்போஸ் என் வீடியோ பாக்குறீங்கன்னா, நீங்க உங்களுக்கு எப்பயாச்சும் டைம் கேப் கிடைச்சிச்சுன்னா நீங்க எங்கேயாச்சும் போய் ரெஸ்ட் எடுங்க, உட்காருங்க. அப்பதான் உங்களோட ப்ரெஷர் சோல் ஆஃப் தி ஃபுட்டுக்கு போவே போவாது. உங்களுக்கு கார்ன்ஸ் மாதிரி சில ஸ்கின் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வராம இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் ஃபுட்வேர்னா உங்களோட ஹீலுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஃபுட்வேரை நீங்க போடுறதுனால உங்களுக்கு கார்ன் போல சில ஸ்கின் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஒபிசா இருக்க கேர்ள் ஒரு ஹீல்ஸ் போடுறாங்க. அந்த ஹீல்ஸ் போடும் போது உங்களுடைய பாடியில இருக்கிற மொத்த ப்ரெஷருமே உங்களுடைய டோஸ்ல தான் போகும். அப்ப அந்த டோஸ்ல நீங்க அதிகமா ப்ரெஷர் கொடுத்து நீங்க நடக்கிறீங்க, நீங்க இல்லைன்னா எங்கேயாச்சும் நிக்கிறீங்க, ரொம்ப நேரம் நிக்கிறீங்கன்னா அந்த ப்ரெஷரால உங்களுக்கு ஒரு கார்ன் போல சில ஸ்கின் கண்டிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்ப்ராப்பர் ஃபுட்வேர் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ராப்பர் ஃபுட்வேர் தான் முக்கியம். அண்ட் ப்ராப்பர் ஃபுட்வேர் வெயிட் பண்ணுங்க, அப்பதான் கார்ன் போல சில ஸ்கின் கண்டிஷனை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இம்ப்ராப்பர் ஃபுட்வேர் இப்போ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதை தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாட் ஃபுட், கேட் பேட்டர்ன். ஃபிளாட் ஃபுட் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு கார்ன் வரும். ஃபிளாட் ஃபுட்டுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு. அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நீங்க ஃபிளாட் ஃபுட்டோடைய
பெயினை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதனால வந்து கார்னையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். கார்னை ட்ரீட் பண்றது வீட்ல இருந்தே ட்ரீட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போய் தான் ட்ரீட் பண்ணணும் எதுவுமே கிடையாது. வீட்ல இருந்து கூட ட்ரீட் பண்ணலாம். நான் கடைசியில சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு, அந்த ரொம்ப பெயினா இருக்கு என் காலு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் வேணும். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபிளாட் ஃபுட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ற சில ரெமிடிஸ் அண்ட் ஹோம் எக்ஸசைஸா சொல்றேன். நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுடைய ஹீல் ஏரியால ஒரு கண்டினியூஸ் ஒரு ரிப்பீட்டர் ப்ரெஷர் இல்லைன்னா ரப்பிங் வந்து நடக்குது. அதனால நம்ம பாடி அனாட்டமிக்கல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீலோட ஏரியா, நம்ம ஹீல இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களோட ஹீலை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆடா இருக்கும் அந்த சர்ஃபேஸே. அந்த ஸ்கின் வந்து திக்கா மாறுது. ஒரு ப்ரெஷர் நீங்க அதிகமா கொடுக்கறதுனால அது ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி திக்கா மாறுது. அதுதான் வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா வந்து திக்கா மாறுற ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் லேட்டரா வந்து கார்னா வந்து மாறும் நம்மளுக்கு. அதே மாதிரி பெயினும் ஸ்டார்ட் பண்ணும். நம்ம சிம்டம்ஸ் ஆஃப் கார்ன் பார்க்க போறோம். என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா எந்த இடத்துல கார்ன் இருக்கோ அந்த ஏரியா நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆடா இருக்கும். அந்த ஏரியா மட்டும் ஆடா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அதுல சர்க்குலர்ல ஒரு பம்ப் மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த சர்க்குலர் பம்ப்லயே வந்து உள்ள வந்து என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளாக் கலர்ல உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கோர்னு ஒண்ணு உள்ள இருக்கும், அதான் பெயின் கொடுக்கும். அந்த பிளாக் கலர் தான் வந்து உங்களுக்கு பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுதே. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னே வந்து ட்ரையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போது இல்லைன்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து கண்டிப்பா இது ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா வந்து அது கண்டிப்பா வந்து வேற லெவலுக்கு உங்களுக்கு பெயின் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க நடக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், ஏதோ ஷூக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி பெயினாவும் இருக்கும். பட் வந்து அது வந்து உங்களுடைய கால்ல இருக்கிற ஷூல எதுவுமே கிடையாது. உங்களுடைய சோல் ஆஃப் தி ஃபுட்ல கலர் சேஞ்சும் நடக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோவா இருக்கும், இல்ல கிரேயிஷா இருக்கும், இல்ல உங்களுக்கு கால் ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும், பட் அந்த ஏரியா மட்டும் கிரேயிஷா இருக்கும், நடுவுல கொஞ்சம் பிளாக்கா இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்சஸ் நடக்கும். வந்து ஒரு 2 ஹோம் ரெமிடிஸ் சொல்றேன். பிகாஸ் இந்த 2 ஹோம் ரெமிடிஸுமே வந்து எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த 2 ஹோம் ரெமிடிஸ்லாம் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துட்டு உங்களோட காலை அதுல டிப் பண்ணுங்க. டிப் பண்ணி ஒரு சோக் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணி அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட கால் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோல் ஆஃப் தி ஃபுட்டே வந்து எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோன் வந்து உங்களோட பக்கத்துல இருக்கிற எந்த ஸ்டோர்ல வேணா போய் கேட்டு பாருங்க. இல்லைன்னா பக்கத்துல ஏதாச்சும் கடையில வந்து ஒரு 30 ருபீஸ்க்கே விற்கும். நான் வந்து 140க்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோன் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டோன் தான், உங்க ஸ்டோர்லயே விற்கும். இத பக்கத்துல இருக்கிற ஸ்டோர்ல போய் வாங்கிக்கோங்க. 30 ருபீஸ் தான் இது. இத வந்து ஒரு இந்த இடத்துல கார்ன் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு 2 மினிட்ஸ் டெய்லியும் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க ரப் பண்ணுங்க. 1 வீக்ல சூப்பரா டிஃபரன்ஸ் தெரியுங்க. நீங்க வேணா பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா ஜென்டிலா நீங்க ரப் பண்ணினாலே போதுங்க. நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணி இதை எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 1 வீக்ல உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி தெரியலன்னா நீங்க வந்து கரெக்டா ஃபுட்வேர் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனாலதான் இருக்கும். அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒபிஸா இருக்கிறீங்கன்னா அதே மாதிரி உங்களோட பாதங்களும் ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி கார்ன்லாம் உங்களுக்கு வராது. நானும் வந்து சுத்தமா வச்சுக்கிறேன். நான் ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப் யூஸ் பண்றேன் ஸ்டோன் வச்சு. உங்களுக்கு என்ன நீங்க வந்து ஆன்லைன்ல விற்கிற நான் எலக்ட்ரிக் ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து கார்னை ரிமூவ் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் எதுவுமே இல்லை. ஹோம்ல கூட வீட்டுல கூட உங்களுக்கு உட்காந்து நீங்க வந்து கார்னை ரிமூவ் பண்ண முடியும். எம்சிபி இல்லைன்னா சிலிகான் ஜெல் இருக்கிற சாஃப்ட் இன்சோல் ஃபுட்வேர் பயன்படுத்துங்க. உங்க காலை என்னைக்குமே சுத்தமா வச்சுக்கோங்க.
இனி ஆணிக்கால் என்ற கவலையே வேணா நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிச்சுல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் ஆணிக்கால் இருக்கும்.